ஹாய் கைஸ், இந்த சப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது எக்ஸ் வந்து 2 டைம்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பாருங்கள் வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகுது. கரெக்டாக? அப்போது நம்ம வந்து தனியாக நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2y அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஒய் வேல்யூ நம்ம உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக? எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம ஒய் வேல்யூ போட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போ அந்த 2 வேல்யூஸை வச்சு நம்ம என்னது ரிலேஷன் எழுதலாம். ஓகேவா? எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வச்சு ரிலேஷன் எழுதணும். ஓகே தானே? இங்கே எக்ஸ் கமா ஒய் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் கமா ஒய் வச்சு ரிலேஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒய் வந்து 1 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன? அப்போ 2,1 4,2 6,3 8,4. புரிஞ்சுதா? ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும்னா ஆரோ டயக்ராம் வரையறதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது கொஸ்டினில் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் ஆரோ டயக்ராம் வரையறதுக்கு வரையணும். வரைஞ்சிட்டு அந்த ஆரோ போடுறது எதுக்குள்ளே எதை வச்சு ஆரோ போடணும்னா ரிலேஷனுக்கு வச்சுருப்போம்ல, அதை ரிலேஷன் வச்சு தான் ஆரோ போடணும். அப்போது 2,1 இருக்கா, அதை இது பண்ணணும். 4,2 இருக்கா, இருக்குது, அதை இது பண்ணலாம். அடுத்து 6,3 கேட்டிருக்காங்க. 6,3 நம்மளுக்கு இல்லை. கரெக்டாக? அதனால் அது வராது. அதே மாதிரி கிராஃப் போடுறது எந்த மாதிரி இருக்கலாம், அந்த 2 வேல்யூஸையும் மட்டும்தான் மார்க் பண்ணணும். அதை மாதிரி ரோஸ்டர் ஃபார்ம் எழுதும்போது எதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் ஆகிருக்கோ அதை மட்டும்தான் போடணுமே தவிர மற்ற எல்லாத்தையும் போடக்கூடாது. ஓகேவா?